அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ் சீரியஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இயற்கணித முற்றொருமைகள். சரிங்களா? அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்ச அந்த a பிளஸ் பிதி ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பிதி ஹோல் ஸ்கொயர், இந்த மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். அதை ரிலேட் பண்ணி என்னென்ன சம் இருக்கு அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். சரிங்களா? இது மெயினா எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சம்ஸ் நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னென்னலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா. a பிளஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன படிச்சிருப்போம்? a மைனஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அடுத்து மூணாவது ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a minus b into a plus b அப்படின்ற ஃபார்மட்ல நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா x plus a into x plus b, x plus a into x plus b. ஓகே, அதாவது இந்த ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டேர்ம் எனக்கு எப்போ ஒரே மாதிரி இருக்கும். இங்க என்ன இருக்கோ அதே தான் நமக்கு இங்கேயும் இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டாவது நம்பர் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏபி அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளதை ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டாவது உள்ள ரெண்டே பிளஸ் பண்ணி இங்கே போகணும், அடுத்து மல்டிப்ளை பண்ணி அங்கே போகணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். எக்ஸ் பிளஸ் 3. சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸை வச்சு இது ரெண்டையும் பெருக்கும். எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் இதையும் பெருக்குனா 3x. அடுத்து 5 வச்சு இது ரெண்டையும் பெருக்கும் பிளஸ் 5x பிளஸ் 15. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 15 அப்படின்னு எழுதுவோம். பார்த்தீங்களா? இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணாம டைரக்டா அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? யூஸ் பண்ண என்னன்னு பாருங்களேன். இதையும் பிரிக்கிறோமா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நடுவில் என்னது a பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ். அப்போ 5 பிளஸ் 3 8x. அடுத்து என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் பெருக்கும். 5 3 15. இந்த மாதிரி நம்ம ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கு இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுவே நமக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல இதே மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன அப்படின்னா 3 டேர்ம் இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஏ, எக்ஸ் பிளஸ் பி, எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு சொல்லி 3 டேர்ம் இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஏ பி சின்னு இருக்கா. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிருங்க. a plus b plus c into x ஸ்கொயர். எக்ஸ் கியூபு, எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் டேர்மு, அடுத்து எக்ஸே இல்லாத டேர்ம், அந்த மாதிரி வரும். சரிங்களா? 3 ஆட் பண்ணிட்டோமா? அடுத்து 2 2 ஜோடி பண்ணுங்க. ஏபி பிசி சிஏ. அடுத்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு. கடைசி டேர்ம் எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. ஏபிசி. ஓகே, இதை வச்சு 9th ஒரு சம் இருக்கு. அது ரொம்ப நல்ல சம். சரிங்களா? அதை நம்ம கடைசியா பார்க்கலாம். அடுத்து ஆறாவது சம், ஆறாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா a பிளஸ் பி தி ஹோல் கியூப். ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ab இன்ட்டு a பிளஸ் பி. ஓகேவா? இதே இது a மைனஸ் பி தி ஹோல் கியூப் அப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன வரும்? a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பி. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நமக்கு சம்மு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை வச்சு கொஞ்சம் ப்ரீவியஸ்ல நமக்கு சம்மு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து 8வது a கியூப் பிளஸ் பி கியூப். ஓகே, இங்க a பிளஸ் பி தி ஹோல் கியூப், இங்க a கியூப் பிளஸ் பி கியூப். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் இருந்துச்சுன்னா முதல் இதுல பிளஸ் இருக்கும், ரெண்டாவது டேர்ம்ல மைனஸ் இருக்கும். a ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? 9வது ஃபார்முலா. இதுலேயே நடுவில் மைனஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இதே தான் ஏ பி ஏ ஸ்கொயர் ஏபி பி ஸ்கொயர். ஓகே, இங்கே ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னா இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ். ஓகே, இதுவும் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ரெண்டாவது மைனஸ்.
ஃபர்ஸ்ட் மைனஸ்னா ஃபர்ஸ்ட் மைனஸ், ரெண்டாவது பிளஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம சம்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 10. a plus b plus a plus b the whole square பார்த்தோமா? இதுல இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குன்னா 3 டேர்ம் இருக்கிற மாதிரி. c the whole square equal to a square plus b square plus c square plus 2 times ab into bc into ca. சரிங்களா? இதை வச்சும் நமக்கு சம் ஒரு 2-3 சம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ அடுத்து a cube plus b cube plus c cube minus 3abc. 3 டேர்ம் கியூப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. ஃபார்முலா கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஓகே, a ஸ்கொயர் கரெக்டுங்களா? இதை வச்சு நமக்கு ஒரு 2-3 சம் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்களா 3 டேர்ம் கியூப் இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா இதை செக் பண்ணணும். சரிங்களா? a பிளஸ் பி பிளஸ் சியை ஆட் பண்ணணும். ஆன்சர் 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு இங்கே 0வா 0 இன்ட்டு எனிதிங் ஆன்சர் 0. அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ இத்தனை ஃபார்முலா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு சில சம்லாம் நம்ம ஒரு சில ஃபார்முலாம் நம்ம ஸ்கூல் லெவலே நம்ம படிச்சிருப்போம். திருப்பி லைட்டாக ஒரு தடவை ரீகால் பண்ணுறோம். ஒரு சில ஃபார்முலா இப்போ புதுசாக எழுதியிருக்கும். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த 10 ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சா போகும். இது போக இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது வந்து இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கா? இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா x பிளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இதுக்கு இதான் பேஸ். சரிங்களா? இந்த ஃபார்முலாக்கு இது பேஸ். a இருக்கிறதுல என்ன இருக்கு? x இருக்கு. b இருக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா 1/x இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா x ஸ்கொயரு பிளஸ் 1/x ஸ்கொயரு பிளஸ் 2 டைம்ஸ் x இன்ட்டு 1/x வரும். இது எதுவும் கேன்சல் ஆகி இந்த மாதிரி வரும். சரிங்களா? அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது லைட்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அங்கே எழுதின ஃபார்முலா தான் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். சரிங்களா? இது ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க. கிளாஸ் கவனிக்கும் போது நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டெய்லி காலையில் எழுந்து ஒரு 2-3 தடவை பார்த்தா போதும் நமக்கு மனப்பாடம் ஆயிரும். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து பாருங்க. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது. இந்த மாடல் சம் வந்து நமக்கு 9th புக்கில் இருக்கும். சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 7 கியூப் மைனஸ் 10 கியூப் பிளஸ் 3 கியூப் இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 3 நம்பரு கியூப் இருக்கா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரிங்களா? இது வேற ஒன்றும் இல்லை. இந்த கியூபை மறைச்சிருங்க. மறைச்சிட்டா என்ன இருக்கு? 7. இங்கே கியூபை மறைச்சிட்டா மைனஸ் 10. இங்கே கியூபை மறைச்சிட்டா பிளஸ் 3. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 10 மைனஸ் 10 ஆன்சரு 0ன்னு வருது. கரெக்டா? 0 வந்துருச்சுன்னா நமக்கு ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆயிரும்? a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு இதான் நம்ம ஒரிஜினல் ஃபார்முலா. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் ba சரி மைனஸ் பிசி மைனஸ் சி. ஓகே, இதுல இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆயிரும்? a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்னு வரும். சரிங்களா? அப்பதான் என்ன வரும்னு பாருங்களேன். நம்ம ஃபார்முலா படி இது நமக்கு 0 ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ இதை வச்சு எதாவது பெருக்கணும் நமக்கு 0ன்னு வந்துடும். மைனஸ் அந்த பக்கம் போனால் பிளஸ். இப்போ 3 இன்ட்டு ஏ இருக்கிறதுல நமக்கு என்ன இருக்கு? இதையும் கொஸ்டினையும் கம்பேர் பண்ணுங்க. ஏ இருக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த 3யை மறைச்சிருங்க. ஏ இருக்கிறதுல 7. பி இருக்கிறதுல என்ன இருக்கு? இதையும் மறைச்சிருங்க. மைனஸ் 10. சி இருக்கிறதுல என்ன இருக்கு? இதையும் மறைச்சிருங்க. 3ன்னு இருக்கு. சரிங்களா? அப்போ இதை அப்படியே பிரிக்கிற வேண்டியதான். 3 9 9 63 ஒரு மைனஸுக்கு முன்னாடி போட்டுருங்க. ஒரு 0 மைனஸ் 630ன்னு வரும்.
ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? மேபி உங்களுக்கு என்ன யோசிக்க தோணும் அப்படின்னா, இதை கியூப் பண்ணி மைனஸ் பண்ணி விட்டுலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். சின்ன நம்பரா இருக்கப்ப இது சரியா போச்சு. சரிங்களா? ஒரு சில சம்பளம்லாம் பெரிய நம்பர் நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும் போது நம்ம அதை 3 தடவை எழுதி பெருக்கி பண்ற போது ரொம்ப பெரிய விலையா இருக்கும். அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தோன்றது அப்படிதான் தோணும். இதுக்கு கியூப் பண்ணி மைனஸ் பண்ணி விட்டு போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா சின்ன நம்பருக்கு ஓகே, பெரிய நம்பரா கொடுத்தா நமக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து 2வது சம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 மற்றும் xy ஈக்குவல் டு 14 எனில் x கியூப் மைனஸ் ஒய் கியூபின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, a மைனஸ் பி தி ஹோல் கியூப். ஃபார்முலா என்ன வரும்? a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பி. இங்க abக்கு பதிலாக x ஒய்ன்னு இருக்கு. அப்போ நம்ம ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிடலாம். x மைனஸ் ஒய் தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு x கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை அந்தந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ்ஒய் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 5 5 25, 25 5 125. இதை பிறகுனா என்ன வரும்னு பாருங்களேன். 14 5 எவ்வளோ வரும்? 15 5 75. அப்போ 14 5 70ன்னு வரும். 70 மைனஸ் 3 அப்படின்னா 210. மைனஸ் 210 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். இது வந்து 210ன்னு வரும். பெருக்கி வேணா பாருங்க. 14 இன்ட்டு 5 5 20 மிச்சம் 2 1 5 5 7. அடுத்து 3 0 210ன்னு வரும். சரிங்களா? இந்த மைனஸ் 210 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 210ன்னு வரும். இப்போ 125 பிளஸ் 210 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். 5 3 3ன்னு வரும். ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். அப்போ ஆன்சர் வந்து 335. டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மட்டும் நம்ம நல்லா படிச்சுட்டா போதும். சரிங்களா? என்ன சம் கொடுத்தாலும் நம்ம செஞ்சிடலாம். அடுத்த சம் பாருங்க. 3 நம்பரு ஸ்கொயர் இருக்கிற மாதிரி ஃபார்முலா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு லைட்டாக யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா நமக்கு தோணும். a பிளஸ் பி பிளஸ் சி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ab பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தோணும். இப்போ இதுலேயும் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. நமக்கு ஏபிசிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா XY Z இருக்கு. அப்போ ஃபார்முலா வேணால் சேஞ்ச் பண்ணிடலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் எக்ஸ்ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் இசட்எக்ஸ். சரிங்களா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 கொடுத்துருக்காங்க. அப்போ 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இசட் ஸ்கொயரு பிளஸ் 2 டைம்ஸ் இந்த இதுக்கு பதில் என்ன போட்டுலாம்? 26ன்னு போட்டுலாம். 9 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 81. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 52ன்னு வரும். 52 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 52 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர்னு வரும். இப்போ கழிச்சா எவ்வளோ வரும்? 81ல் 52 பேஜ்னா எவ்வளோ வரும்னா 29ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த மாடல் சம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இது ரிப்பீட்டடாக நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த சம்மை பாருங்களேன். எத்தனை வித்தியாசமான நம்பர் கண்ணுக்கு தெரியுதுன்னு பாருங்க. ஒன்று வந்து 789, இன்னொன்று வந்து 211. இதுதான் நமக்கு நிறைய இடத்துல இருக்கு. ஓகேவா? அப்போ ஏ அப்படிங்கிறத 789ன்னு எடுத்துக்கோங்க. பி அப்படிங்கிறத 211ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? ஏ இன்ட்டு ஏ ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல பி இன்ட்டு பி பை கீழே வந்து என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஏ இன்ட்டு ஏ மைனஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு பி. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்குது. என்ன அப்படின்னா
789 ஏன்னு எடுத்திருக்கேன், 211 பின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்பர் எடுத்துட்டு ஆல்பபெட்டை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பெருக்குங்களேன். ஏன்னா பெருக்குனா என்ன வரும்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பை கீழே என்ன வரும் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இது மேலே இருக்கிறது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஏ பிளஸ் பின்னு வரும். ஏ வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? 789 பிளஸ் பி வந்து 211. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 89 11 கூட்டினா ஒரு 100, 800 1000ன்னு வரும். அப்போ ஆன்சர் இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 1000ன்னு வரும். சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா? இது ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக பாருங்க. 3789 இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கு. அப்போ மேலே என்ன ஃபார்முலா வரும்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப், கீழே வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இந்த மாதிரி இருந்துட்டாலே நமக்கு கடைசி ஆன்சர் எதில் வந்து முடியும் அப்படின்னா ஏ பிளஸ் பின்னு வந்து முடியும். சரிங்களா? இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ். ஓகேவா? சப்போஸ் இதே இடத்துல இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ கடைசியாக நான் எல்லாமே கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக எந்த டேர்ம் வந்து நிற்கும் அப்படின்னா ஏ மைனஸ் பி மட்டும் நமக்கு வந்து நிற்கும். ஓகேவா? அடுத்து இது மாதிரி ஒரு சம் எழுதியிருப்போம்னு நினைக்கிறேன். எழுதியிருக்கோம், அதில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஷார்ட்டாக டீட்டெயில்டாக பண்ணால் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஷார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இதான் கான்செப்ட். நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் எப்படி வந்து நிற்கும்னா ஏ பிளஸ் பின்னு வந்து நிற்கும். நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் கடைசியாக என்ன வந்து நிற்கும்னா ஏ மைனஸ் பின்னு வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ இந்த சம் பாருங்களேன். எத்தனை நம்பர் வித்தியாசமா கண்ணுக்கு தெரியுது? 2 நம்பர். ஒன்று வந்து 9.6, இன்னொன்று வந்து 5.4. ஒன்று வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து பின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நடுவில் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ எனக்கு எதில் வந்து முடியும்? ஏ மைனஸ் பின்னு நமக்கு வந்து முடியும். கரெக்டா? அப்படி முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுலேயே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். 9.6 இன்ட்டு 5.4 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 4.2ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக தான் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இங்கே என்ன வரும்? ஏ கியூப் மைனஸ் பி கியூப். கரெக்டாக? இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏன்னு போடுவோம். அப்போ 3 ஏவை பெருக்குனா ஏ கியூப். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பின்னு போடுவோம். அப்போ பி கியூப் பை கீழே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். மேலே என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை கீழே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது நமக்கு கேன்சல் ஆகிடும். கடைசியாக ஏ மைனஸ் பி வந்து நிற்கா. ஸோ இதான் நமக்கு ஷார்ட் கட்னா. இந்த மாடல்லாம் நமக்கு நிறையா சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நிறையா வருஷம் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதை நல்லா படித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா படிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சம்மா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்களேன். a plus 1 by a equal to 6 எனில் a square plus 1 by a square மதிப்பு என்ன? ஆல்ரெடி இந்த மாடல் நம்ம ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருப்போம். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் சம்மப்படி சால்வ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம். 2 நம்பரு இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா a plus b the whole square ஃபார்முலா தெரியும். கரெக்டா? அப்ப என்ன வரும் அப்படின்னா a square plus 2ab plus b square அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. கரெக்டா? இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு? a plus 1 by a. b இருக்கிற இடத்துல என்ன போடுங்கன்னா 1 by a ன்னு போடுங்க. a இருக்கிற இடத்துல a இருக்கு, b இருக்கிற இடத்துல 1 by a. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்களேன். a square plus 2 times a இருக்கிற இடத்துல a, b இருக்கிற இடத்துல 1 by a plus 1 by a தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ a ஸ்கொயர் பிளஸ் இதை பிளஸ் பண்ண என்ன வரும்? 1 by a ஸ்கொயரு. இதுவும் கேன்சல் ஆகி பிளஸ் 2 மட்டும் வரும். கரெக்டா? அப்போ இது வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6 ஸ்கொயரு பிளஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2ன்னு வரும். ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் 1 by a ஸ்கொயர். அப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 36 மைனஸ் 2 a ஸ்கொயர் பிளஸ் 1 by a ஸ்கொயர் 34 ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 1 by a ஸ்கொயர் வரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 34. இது வந்து நமக்கு சம்மு படி பண்ணுறதுங்களா? ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். பிளஸ் இருந்தா பிளஸ் இருக்கும், மைனஸ் இருந்தாலும் நமக்கு என்னவா இருக்கும்னா பிளஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிருங்க. இல்லை 6 கொடுத்துருக்காங்க, 6 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம். ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன். பிளஸ் இருந்தா என்ன பண்ணோம்னா மைனஸ் போட்டு இங்க மேல உள்ளதை அப்படியே போட்டுருங்க. -2. இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா கடைசி எந்த ஸ்டெப் வந்துருச்சா? ஓகேவா? அதைத்தான் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அப்ப என்ன வரும்? 36 - 2 ஆன்சரு 34. இது வந்து ஷார்ட்கட்டு. இது வந்து எல்லா இதுக்கும் அப்ளை ஆகும். சரிங்களா? இப்போ சப்போஸ் உங்களுக்குள்ள ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிருங்க. இங்க என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட். பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ். அப்போ 25 - 2 ஆன்சர் வந்து என்ன வரும்னா 23ன்னு வரும். இந்த மாடல் சம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ்ல நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. இது கிட்டத்தட்ட அதே மாடல். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் 1/x = 5 எனில் x² + 1/x² மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஷார்ட்கட் என்ன நம்பரை கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணிட்டு இங்க என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட். பிளஸ் இருந்தா மைனஸ் போட்டு 2. சரிங்களா? அப்போ 25 - 2 ஆன்சரு 23ன்னு வரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம் தான். இந்த மாடல் நம்ம ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. y plus 1/y = 7 எனில் y² plus 1/y² மதிப்பு என்ன? இந்த சம் வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அடுத்து பாருங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்தது பிளஸ்ல இருந்துச்சு, இங்க மைனஸ்ல இருந்துச்சு. அதே லாஜிக் தான். என்ன பண்ணணும்? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிருங்க. இங்க என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட். மைனஸ்னா பிளஸ் 2ன்னு வரும். 7 49 + 2 ஆன்சரு 51ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஸ்கொயர் வச்சு பார்த்தோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா கியூப் வச்சு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுவும் அதே லாஜிக் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கியூப் பண்ணுங்க. அங்க ஸ்கொயர் பண்ணோம், இங்க கியூப் பண்ணணும். சரிங்களா? இங்க என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட். பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுட்டு அந்த சம்ல என்ன பண்ணுவோம்னா 2 போடுவோம். கரெக்டா? இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்கி போடுங்க, மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 216 - 3 18ன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 198ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? கியூப்னா என்ன பண்ணணும்னா இதை ரெண்டையும் பெருக்கி போடணும். சரிங்களா? அதே லாஜிக் தான். பிளஸ்னா இங்க மைனஸ், மைனஸ்னா இங்க பிளஸ்ன்னு வரும். அடுத்து இந்த பாருங்க. ஸோ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இங்க மைனஸும் இருக்கலாம், இங்க பிளஸ் இருக்கலாம். ஆனா கடைசி ஆன்சர் எதுல தான் கேட்பாங்கன்னா பிளஸ்ல தான் கேட்பாங்க. ஆனா கியூபை பொறுத்த வரைக்கும் இங்க பிளஸ்னா இங்க பிளஸ். சரிங்களா? இங்க மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நமக்கு மைனஸ் தான் இருக்கும். சரிங்களா? மற்றபடி ஒரே மாடல் தான். என்ன பண்ணணும்? இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கியூப் பண்ணணும். கியூப் பண்ணிட்டு என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட். மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் போட்டு இது ரெண்டையும் பெருக்கி எழுதணும். 5 25, 25 125 + 3 15. அப்ப ஆன்சரு 130 140ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இந்த மாடல் சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல ஒரு 2 சம் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன வருதுன்னு பாருங்க. அதே மாதிரி இது வந்து என்ன வருதுன்னு பாருங்க. இந்த 2 சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஹோம்ஒர்க்கா. சரிங்களா? அடுத்த சம் பாருங்களேன். ஸோ இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம். சரிங்களா? இது வந்து ஏற்கனவே ஃபார்ம்லாம் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். இந்த மாடலில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த சம் பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் நமக்கு? x + a × x + b × x + c. ஆன்சர் என்ன வரும்னா x³ + a + b + c × x² + ab +
பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏபிசின்னு வரும் சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. இப்போ ஃபார்முலால லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரைட் ஹேண்ட் சைடை பாருங்களேன். இதையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணா என்ன வரும்? இங்க எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல என்ன இருக்கு? a plus b plus c equal to இங்க x ஸ்கொயர் பக்கத்துல என்ன இருக்கு? 14. ரெண்டோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்றோம் சரிங்களா. இங்க x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்றோம். இங்க x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a plus b plus c, இங்க x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 14 சரிங்களா. அடுத்து இதையும் ஈக்குவேட் பண்ணுங்களேன். x ஓட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்க. ab plus bc plus ca. x ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 59 சரிங்களா. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்மை கம்பேர் பண்ணுங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன வரும்னா ஏபிசி ஈக்குவல் டு 70ன்னு வரும். சாரி, கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸே இல்லாத டேர்ம் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்ன அப்படின்னா ஏபிசி, இங்க எக்ஸே இல்லாத டேர்ம் வந்து என்ன அப்படின்னா 70. அப்போ இங்க என்ன வரும்னா 70ன்னு வரும் சரிங்களா. ஸோ ஃபார்முலாலே இருக்கும், அதையும் கிவனையும் கம்பேர் பண்ணி நம்ம கிடைச்சதெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். இப்போ கொஸ்டினுக்கு வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஆல்ரெடி நம்ம கம்பேர் பண்ணும் போதே நமக்கு ஆன்சர் கையில் கிடைச்சிருக்கும். என்ன கிடைச்சிருக்கு? ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ வந்து என்ன வரும்னா 14ன்னு வரும் சரிங்களா. அடுத்து ரெண்டாவது சம் பாருங்களேன். ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1/a பிளஸ் 1/b பிளஸ் 1/c இதோட மதிப்பு வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன். 1/3 பிளஸ் 1/5 பிளஸ் 1/7 இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஃபர்ஸ்ட் பேஸ் எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுப்போம் கரெக்டா. இங்க எல்சிஎம் என்ன? எதுக்குமே எனக்கு சம்மந்தம் கிடையாது கரெக்டா. எதுவுமே தனித்தனி டேபிள்ல தான் போகும், காமனா எந்த டேபிளுமே வராது. அப்ப என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா எல்லாத்தையும் பெருக்கிறது தான் நமக்கு எல்சிஎம்மா வரும் சரிங்களா. அப்போ இங்க வந்து என்ன மிஸ் ஆகுது? 3 இருக்கு, என்ன மிஸ் ஆகுது? 5ம் 7ம். அப்ப இங்க எதாவது பெருக்கணும்னா 5 × 7 பிளஸ் அடுத்து இங்க எல்சிஎம் வந்து என்னது? 3 5 7. ஆல்ரெடி 5 இருக்கு, அப்ப என்ன மிஸ் ஆகுது? 3 7 மிஸ் ஆகுது. அப்ப எல்சிஎம் வந்து மேலே கீழேயும் 3 × 7 பெருக்கணும் பிளஸ் இங்க என்ன மிஸ் ஆகுது? இது மிஸ் ஆகுது, 3 × 5ன்னு வரும். இந்த லாஜிக் அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணா என்ன வரும் அப்படின்னா எனக்கு எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் பெருக்கிறது தான் எனக்கு எல்சிஎம். இங்க ஏ இருக்கா, என்ன மிஸ் ஆகுது? பிசி வந்து நமக்கு மிஸ் ஆகுது. அப்போ பிசி பிளஸ் இங்க பி இருக்கா, எது மிஸ் ஆகுது? ஏசி வந்து மிஸ் ஆகுது பிளஸ் சி இருக்கா, அப்போ என்ன மிஸ் ஆகுது? ஏபி வந்து நமக்கு மிஸ் ஆகுது சரிங்களா. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது தெரிஞ்சு அப்படின்னா அதை நம்ம போட்டுடலாம் ஈஸியா. ஓகே, ஆல்ரெடி மேலே உள்ளதுக்கு வந்து ஆன்சர் என்ன இருக்கும்? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இதோட வேல்யூ வந்து 59 ஏபிசி வந்து என்ன? 70. இதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் ஆகாது சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 59/70ன்னு வரும் சரிங்களா. இந்த மாடல் சம் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா அப்ளை பண்ணி இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், இதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சரிங்களா. ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் இயற்கணித முற்றொருமைகளை வந்து இவ்வளோதான் சம். நம்ம 9th புக்கில் உள்ள சம்மும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் பார்த்துருக்கோம் சரிங்களா. இதில் இந்த மாடல் சம்லாம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த மாடல் சம் நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சாப்டர் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.